वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। ಸೌಂದರ್ಯಪುರ ವಿಜಯವಾಡ ನಂಗಲೂರು ಹೈಗ್ರೇಡ್ ಸಂದ್ರೆ लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेशवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। रंगनादित्य महादेशिकाय नमः। नमः शिवाय। अद्य मम सुदिनम् ऐशंगुरे अनुग्रहत्नालैயும் மகாபரிவாருடைய திவ்ய கடாட்சத்தினாலையும் அடியேனே இந்த பொருளாகி இன்னைக்கு இந்த முதல் சபை தான் பாஞ்சராத்திரி சபை. இதிலிருந்து பெரிய சபை தான் இதுவே பெரிய சபை. இந்த சபையில் பிரதமதா மண்டல விதின்ட்டு प्रायः பொதுவாக பார்த்திங்கன்னா மண்டலன்ற சப்தத்துக்கு ஏகசப்தா பக்வர்த்தான்னு சொல்லுவாங்க. ஒரு பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதில் மண்டலன்ற சப்தத்துக்கு முதல்ல பார்த்திங்கன்னா அபியந்தரம் து அந்தராலம் சக்கரவாலம் து மண்டலம்ட்டு சூழ்ந்திருக்கப்பட்ட பரிவேஷணம்ன்ற ஒரு அர்த்தத்தில் ஒரு மண்டலம்ன்ற அர்த்தத்தையும் சக்கரவாலம் அப்படின்னு ஒரு சக்கராகாரத்துக்கு ஒரு வளையத்துக்கு மண்டலம்ன்ற அர்த்தத்தையும், அடுத்தது பிம்பம் சந்திர பிம்பம் சூரிய பிம்பன்றதுல அந்த ஆகாரத்துக்கும் மண்டலம்ன்ற அர்த்தத்தை சொல்லுவாள். சம்ஹீதையில் மண்டல சப்தங்கள்ல பாரிபாஷிகமாக பார்த்திங்கன்னா நம்ம சதுஸ்தான அர்த்தத்தில் சொல்கிற மூணாவது அர்ச்சனத்தில் வர மண்டல ஆராதனை தான் நம்ம மண்டலம்ன்ற இதை எடுத்துருக்கோம். பொதுவாக பிரதிஷ்டையிலையும் பவித்ரோத்சவத்தில் மட்டும்தான் இந்த மண்டல ஆராதனையானது இப்போ பொதுவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்க எல்லா இடத்துலையும். எங்கெங்கே சதுஸ்தான அர்ச்சனம் இருக்கோ அந்த இடத்துல மண்டல ஆராதனை கண்டிப்பாக உண்டு. அந்த மண்டலத்தினுடைய நிர்மாணம் முதல்ல அந்த மண்டலம் எப்படி நிர்மாணம் பண்ணுறத 17 கோடுகளாக கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் 17 கோடுகளாக அமைக்கிறப்போ மொத்தம் 256 கட்டங்கள் கூடிய ஒரு சதுராகாரமான இது வரும். அதில் மத்தியில் இந்த பக்கம் ஒரு 6 அந்த பக்கம் ஒரு 6ன்னு எடுத்தோம்னா 36 கட்டங்களில் மத்தியில் தொடச்சிட்டோம்னா அது ஒரு சின்ன சதுரமாக கிடைக்கும். அந்த சதுரத்தில் 5 வளையங்கள் எடுத்தோம்னா இது படமாக போட்டதான் சதுரமாக இது செவ்வகமாக வந்துடுது. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா 5 வளையங்களில் நம்ம இது பண்ணுறப்போ கர்ணிகை தளம் அரம்பரைகள் வரப்போ அந்த 5 வட்டங்கள் வரும். இது நடு மத்திய பாகத்தை மேரு பருவத்துக்கு சதிருஷமாக கர்ணிகை என்னதுனாலையும் முதல் வளையத்தினாலையும் 2வது வளையத்தை 3ஆக்கினா அதில் கர்ணிகையினுடைய அந்த ஓரத்தில் வர அந்த காய்களுக்கு 96 தாத்துக்களாகவும் 2வது வளையத்தில் 8 திக்குகளுக்கு 8 அறங்கள் அமைக்கப்பட்ட தலங்களாக 8 தலங்களாகவும் 3வது வளையத்தை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி 1 2 3 அமைச்சோம்னா அதில் 2 3 வளையங்கள் வந்து சக்கரத்தினுடைய கால்களாக வரும். இந்த சக்கரத்தினுடைய கால்கள் வரப்போ அதனுடைய திருவுருவமானது ஒன்று ஹரமாகவோ ஆரமாகவோ ஃபோக்ஸ் கம்பி மாதிரியோ இல்லைன்னா கட்டெரும்புனுடைய சைஸ்லேயோ அப்படி இல்லைன்னா முக்கோணமாகவோ பொண்ணுன்ற 8 வரப்போ 8 இதுக்கு வருது. அதை சுற்றி ஒரு 28 கட்டங்களை நாம் எடுத்தோம்னா அதுக்கு பீடமாக அமையாது. அந்த பீட்டிலிருந்து 2 கட்டங்கள் எடுத்துட்டா ஒரு வீதியாகவும் அந்த வீதிகளுக்கு வெளியில் 2 கட்டங்களை மத்தியில் எடுக்கிறப்போ 4 துவாரங்களாகவும் அந்த 4 துவாரங்களுக்கு பக்கவாட்டில் உள்ளது சோபா உபசோபாவாகவும் 4 மூலையிலையும் சங்குகளுக்காக 2 கட்டங்கள் அமைக்கிறப்போ நமக்கு சக்கராப்தி மண்டலமானது ஆகாரமானது கிடைக்கிறது. சக்கராப்தி மண்டலமானது இந்த ஆகாரத்தில் நமக்கு கிடைக்கிறது.
இதில் வர்ணங்கள் பார்க்குறப்போ கர்ணிகையில் பீதா, அஷ்ட பிந்துக்களில் இந்த உருண்டையில் வந்து அஷ்ட பிந்துக்களில் ஸ்வேதா, அதனுடைய ரேகையானது பாடலம், அதாவது ஒரு வித ரோஸ் கலரில் வரா மாதிரி அதனுடைய தாத்துக்களிலையும், கேசரேஷு சுக்லஹா, தலாஷ் அந்த தலங்களில் வந்து ரத்தமும் அந்த ரத்த வர்ணத்தில் அந்த வளையத்தில் வந்து ரத்தத்தினாலையும் பீத்தத்தினாலையும், தலபூமியில் சீத வர்ணத்தினாலையும், நாபி என்று சொல்லப்பட்ட அந்த நாபில 3 வளையங்கள் வந்ததுன்னா ஸ்வேதா, பீதா, ரக்தா அப்படின்ற வர்ணத்தினாலையும், இந்த அறம் என்கிற சொல்லப்பட்ட அதில் தான் நம்ம ஃபோக்ஸ் கம்பி மாதிரியோ இல்லை கோதுமை அளவு வரையப்பட்ட அந்த இதில் ரத்த வர்ணத்தினாலையும் அதனுடைய வர்ணத்தை கிருஷ்ண வர்ணத்தினாலையும், அராந்திர வளையமாக இருந்தால் 2 வளையமாக இருந்ததுன்னா கிருஷ்ண வர்ணமாகவும் சீத வர்ணமாக அதுக்கு நேமிங் சொல்லுவான். அதுக்கப்புறம் பீட்டமானது ரத்த வர்ணத்திலையும், வீதி அந்த வீதியானது லதாவிதான பத்திர புஷ்பாதிகள் போடுறதுனால அந்த வர்ணத்தில் லத்தைக்கு பச்சையும் அந்த புஷ்பங்களுக்கு ரத்தமும் வர மாதிரி வரைஞ்சுண்டு 4 துவாரங்களிலும் பிராச்சியில் ரத்தமாகவும், தட்சிணியில் பீதவர்ணமும், பிரதீச்சியில் கிருஷ்ணவர்ணமும், உதீச்சியில் சுக்லவர்ணமும் வரா மாதிரி வர்ணங்கள் அமைப்போ அந்த ஆகாரமானது கிடைக்கிறது. சோபால ரத்தமும் உபசோபால பீத்தமும் கர்ண வர இது கலரானது கிடைக்கிறது. இதில் ஷட்அத்வானம்ன்ற மாதிரி சொல்கிறப்போ அத்வானங்கள் 6 அத்வானங்கள் கூடிய சக்கராப்தி மண்டலம். அத்வானம் என்னென்னு முதல்ல எனக்கு பிரியாப்ப சுவாமி விசாரிச்சிருப்போ, அத்வானம்னது மார்கா பந்தானா அப்படின்னு அர்த்தத்தில் வருது. அதாவது சக்கரவியூகமாக அம்சா கூட அந்த சக்கரவியூகத்துக்கு உள்ள மத்தியில் பிரவேசம் பண்ணுறப்போ ஒரு துவாரமானது எப்பயாவது இருக்கும். அந்த துவாரத்து வழியாக உள்ளே போகணும். அது சிலது மர்மமாக இருக்கும். அந்த மாதிரி சக்கராப்தி மண்டலமானது தாமரைப்பூவாக இருந்தாலும் சுற்றி சக்கரங்கள் இருந்தாலும் அந்த சக்கரத்துக்கு துவாரங்களை அமைக்கிறதுனால அந்த துவாரத்தினுடைய தேவதைகளையும் இங்கே வந்து வர்ணிக்கிறான். அதில் கர்ணிகை வந்து பரவியூக வியூகாந்தர விவாந்தர பீஜபிண்ட ஜம்யாமிக மாலமந்திராத்மே மந்திராத்வனே நமஹ கேசரேஷு பரவியூக வியூகாந்தர விவாந்தர தத்வாத்வனே நமஹான்ட்டு அந்த அத்வானங்களையும், தலேஷு அகாராதி க்ஷகாராந்த வர்ணாத்மக வர்ணாத்வனே நமஹ நாபியில் வந்து துரிய சுஷுப்தி சொப்னா ஜாகிரத் சதுஷ்டய பதாத்வனே நமஹ, அரங்கல வந்து ஞானேஸ்வரிய சக்தி பலவீரிய தேஜஸ்வரூப காலாத்வனே நமஹ என்றும், நேமியில் வந்து பிரகிருதியாதி புவனாந்தக புவனாத்மனே நமஹ அப்படின்னு சொல்லி அந்த பிந்துக்களில் வந்து அஷ்டாட்சரத்தினால ஓம் 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 நம் ஓம் 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 நாம் ஓம் நம் ஓம் 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 நாம் ஓம் ராம் ஓம் எம் ஓம் நாம் ஓம் என்ற பீஜத்தினாலையும் அந்த அது இல்லையா அந்த விசேஷமான இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பிம்பார்த்தனை, அப்புறம் பிம்பார்த்தனை, அப்புறம் மண்டலார்த்தனை, அதுக்கப்புறம் அக்னியார்த்தனை சொல்லியிருக்கிறதுனால சதுஸ்தானத்தில் இது 3ஆவது ஸ்தானமாக இந்த அர்ச்சனையானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பத்ரக மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகா மண்டலம், இந்த மாதிரி மண்டலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இது எங்கே ஆவாகனம் பண்ணுறா இதுன்னா அது எனக்கு அவ்வளோ இது இல்லை. மண்டலங்கள் நிறைய விஸ்தாரம் இருக்குது. இது இல்லாமல் சுபத்ரக மண்டலம், அதுக்கப்புறம் சௌரமண்டலம்ட்டு மண்டலங்கள் ஏகமாக இருக்கிறதுனாலையும் சக்கராப்தி மண்டலமானது பிராயாக பொதுவாக எல்லா இடத்துலையும் பாத்ம சங்கீதத்தில் எடுத்துகிட்டு இருக்கா. ஜயாக்கிய சங்கீதத்தில் வரப்போ நவபத்ம மண்டலத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கிறதுனால ஒரு மண்டலத்துக்கும் விசேஷம் கலந்து இருக்குது. அடியானுக்கு தெரிஞ்ச அளவு இங்கே விஞ்ஞாபிச்சிருக்கேன். தாசன் சதுஸ்தான பூஜையை பற்றி சொல்லிட்டு வந்தது இல்லையா? அப்படி வரைச்சு பகவத் ஆராதனத்துக்கும் எம்பெருமானுக்கும் எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குதான ஒரு பாவம் தான் இது. அப்போ புறப்பாடு வரும் பொழுது கும்பத்தை ஆவாகனம் பண்ணி புறப்பாடு வீதி பிரமணம் பண்ணிட்டு வரோம், பிரதட்சணம் பண்றோம். பகவத் பிம்பத்தை ஆவாகனம் பண்ணி பிரதட்சணம் பண்றோம். அக்னியை கூட ஆவாகனம் பண்ணி புறப்பாடு பண்றோம். அரணிமதனம் பண்ணிட்டு முதல் நாள் அன்று, அதாவது அவங்களுக்கு லாலிலாயின்னு பேர் இருக்கு, அவனை வச்சு தாலாட்டு பண்ணிட்டு ஒரு அந்த யாகசாலையை பிரதட்சணமாக வந்துதான் கிருத்தகுண்டத்தில் சேர்க்கணும்னு இருக்கு. அப்போ அக்னிக்கும் புறப்பாடு ஆயிடுது. அப்போ மண்டலமாக இருப்பது புறப்பாடு உண்டா இல்லையா? இல்லடியா, ஏன்னா மூலபிம்பத்தில் ஆவாகனம் பண்ணதுனால இல்லை, அதனுடைய சூக்ஷ்மத்தை கலந்து
இந்த மண்டலங்கள் எல்லாமே இப்பொழுது நாம் எம்பெருமானுக்கு சாஸ்திரம் மொழியோ ரத்னாங்கி என்பதான ஒரு கவச்சம். இந்த ரத்னாங்கியினுடைய அம்சமே மண்டலம் புறப்படும். ஆனால் இதுக்கு பிரமாணம் இருக்கு. அவன் ஆத்மசக்தியில அத்தனை ஆபரணமே அதுக்குற ரத்னத்தில் ஏற்பட்டது தானே. அதனால நாம ஒரு சுவிட்சப் பண்ணாதான் ரத்னாங்கின்றது இல்லை. அது நம்பெருமாள் ஒருத்தருக்காக ஏற்பட்டது. அப்புறம் அதை பார்த்து ஒவ்வொரு வைகுடேஸ்வரி வேடிக்கை கட்டியிருந்த எல்லா பெருமாளும் ரத்னாங்கியை ஏற்படுத்த. அதனால எந்த இதுல கவச்சங்கள் அந்த ஆபரணங்களை சார்ந்து எம்பெருமான புறப்பாடு பண்றோமோ அப்பெல்லாம் மண்டலத்தினுடைய அம்சம் தான். எங்க இருக்கு என்றால் சக்கரார்த்த மண்டல தீட்சையில இந்த ராஜாவிற்கு தீட்சை பண்ணலாம் இருக்கு. அப்போ அந்த ராஜாவிற்கு தீட்சை பண்ணும் பொழுது இந்த மாதிரி சூர்ணங்கள் தேவையில்லை, நவரத்னங்களாலேயே அவனுக்கு பண்ணலாம் இருக்கு. அப்போ அந்த நவரத்ன